ವಾಕ್ಯ ಕೇಳಕ್ಕೆ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ಆಮೇನ್. ಸರಿ, ಇವತ್ತಿನ ದಿನದ ಆ ವಾಕ್ಯ ಭಾಗ ಯಾವುದು ಅಂತ ನಾವು ನೋಡುವಾಗ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇವತ್ತಿನ ಆ ವಾಕ್ಯದ ಭಾಗ ಯಾವುದು ಅಂದ್ರೆ, ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನಾವು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆமென். விசுவாசிகளா இருக்கிற நாம் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த நிலைமையோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆಮೆನ್. ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಾ, ಇಲ್ಲ ಶಾರೀರಿಕ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಾ ಅಂತ ನಾವು ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ. ವಿಶ್ವಾಸಿಗಳಾದ ನಾವು ಆತ್ಮದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮತ್ತು ನೀತಿವಂತರಾಗಿ, ಆಮೆನ್. ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಸ್ಥಿತಿ, நம்ம ஸ்திதி பரிசுத்த ஆத்மன ஸ்திதி. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவினால் உண்டாகிற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று கேள்வி. ஆமென். என்றைக்கு நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி பெயரால நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கே நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். ஆமென், ஆமென். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பதனால நம்முடைய வாழ்க்கை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கணும். ஆமென். நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையா காணப்படணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகு எப்படியாப்பட்ட பாவியா இருந்தா கூட அவன் நீதிமானாக மாறுகிறான். ஆமென். ஒருவன் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டான், அவன் ஆவிக்குரியவனா மாறுகிறான். அப்ப அவன் ஆவிக்குரியவனா மாறிய போது அவனுடைய வாழ்க்கை நீதிமானாக மாறுகிறான். அவன் வாழ்க்கை ஆவிக்குரியதா மாறுது, அவன் நீதிமானாக மாறுகிறான். ஒரு நீதிமான் எப்படி மாறுவான் அதை நம்ம பார்க்கலாம். ஒரு நீதிமான், இப்போ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி பேரால ரட்சிக்கப்பட்டீங்க, தேவ ஆவியை பெற்றுக்கொண்டீங்க இல்லையா? இப்போ நீதிமான் எப்படி மாறுகிறான் அது பார்க்கிறோம். ரோமர் ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀತಿವಂತನು ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿದೆ? ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಓದಿ, ರೋಮರ್ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3:21 ಓದಿ. ಈಗಲಾದರೂ ದೇವರಿಂದ ದೊರಕುವ ನೀತಿಯು ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ನಿಯಮಗಳಲ್ಲಿದೆ ಪ್ರಕಟವಾಗಿದೆ. ಅದು ಮೋಶೆಯ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಿಂದಲೂ ಪ್ರವಾದಿಗಳ ನುಡಿಯಿಂದಲೂ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುತ್ತದೆ. ದೇವರಿಂದ ಆಗುವ ಆ ನೀತಿಯು ಯಾವುದೆಂದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಂಬುವುದರಿಂದಲೇ ನಂಬಿದವರ ಎಲ್ಲರಿಗೂ ದೊರಕುವಂತದ್ದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀನು ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೀನು ನಂಬುತ್ತೀಯೋ ಆವಾಗ ನೀನು ಏನಾಗ್ತೀಯಾ? நீதிவந்தனாக்தியா. எப்போ நீ இயேசுவை நம்புகிறாயோ அன்றைக்கே அந்த நம்பிக்கை மூலமா நீ நீதிமான் ஆயிட்ட. அல்லேலூயா. இனி நான் பாவி அல்ல, நான் நீதிமான். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் இயேசுவை நான் நம்பினேன், அதனால நான் இன்னைக்கு பாவி அல்ல, நான் நீதிமானாக காணப்படுகிறேன். அல்லேலூயா. நீ எப்போ நம்பினியோ அப்பயே நீ நீதிமான் ஆயிட்டு, இனி நீ பாவி அல்ல. ಆಮೇಲೆ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಏನು ಇಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ಪಾಪ ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದದೆ ಹೋಗಿದ್ದಾರೆ.
ಅವರು ನೀತಿವಂತರೆಂದು ನಿರ್ಣಯ ಹೊಂದುವುದು ದೇವರ ಉಚಿತವಾದ கிருபையினாலே. அல்லேலூயா. கிருபையினால இன்னைக்கு நம்ம என்ன இருக்கிறோம்? நீதிமானாக மாறி இருக்கிறோம். ஆமென். கிருபையால என்ன ஆயிடுக்கிறோம்? இன்னைக்கு நம்ம நீதிமானாக மாறி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீதிமான் நம்பிக்கையால அவன் பிழைத்துக் கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. ஒருவன் நீதிமானாக இருந்தால் அவனுடைய நம்பிக்கையால அவன் நீதிமான ஆனதுக்காக அவன் பிழைத்துக் கொள்வான். அல்லேலூயா. தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு யாரெல்லாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்களோ அவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையால நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கை என்ன நிலைமையில இருக்கிறது? ஆவிக்குரிய நிலைமையா இல்ல சரீரத்துக்குரிய நிலைமையா என்று நம்ம வேதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಬ್ಬ ನೀತಿವಂತನಾಗಿ ಇರುವುದಾದರೆ, ಒಬ್ಬನ ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಾಳುವುದಾದರೆ ಅವನ ಹೃದಯ ಹೇಗೆ ಇರಬೇಕಂದ್ರೆ ಒಡೆದ ಹೃದಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಪಾಪದ ಅರಿಕೆಯನ್ನು ಮಾಡುವವರಾಗಿ ಕಾಣಿಸಲ್ಪಡಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಕ್ಷಮಾಪಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆದರೂ ಈ ಮನುಷ್ಯನ ಒಂದು ಜನ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದರಿಂದ ಹೇಗೋ ಒಂದು ಕಡೆ ದುಡುಕಿ ಏನ್ ಮಾಡ್ತೇವೆ? ಪಾಪಿಗಳಾಗ್ಬಿಡ್ತೇವೆ. ಮತ್ತೆ ನಾವು ಪಾಪ ಮಾಡಕ್ಕೆ ಆರಂಭಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಆಮೇನ್. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನಂಬಿಕೆಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. தேவன் நம்பிக்கை மூலமா நம்மை நீதிமானாக பரிசுத்த சந்ததிகளாக தேவன் மாத்திருக்கிறார் நம்பிக்கை மூலமா. ஆனாலும் நாம் இந்த சரீரத்தில் இருப்பதனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? சில நேரத்தில் எடுவிடுறோம்னா ஏதோ ஒரு விதத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம்? தப்பு செய்ய ஆரம்பிச்சிடுறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் தேவனுக்கு முன்பதாக எப்படி காணப்பட வேண்டும் என்றால், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்து நீ நீதிமானாக காணப்படும் போது, நீ ஒருவேளை நீ தவறு செஞ்சிட்டியானா உன் இருதயம் உடைந்து போன இருதயமா காணப்படணும். ஆமென். உடைந்து போன இருதயமானா உன்னை நீ பச்சாத்தாபப்படுத்திக் கொள்ளணும். தேவனுக்கு முன்பதாக உன்னை நீ தாழ்த்தி நீ என்ன பண்ணணும்? பாவத்தை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் எத்தனோ பேர் கிறிஸ்துவின் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே ரகசியமான பாவங்கள் வெளிரங்கமான பாவங்கள் செய்துட்டு பாவமே செய்யாதது போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு அப்படி சொல்லல. அவருடைய நீதினால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய கிருபையினால எப்படியாப்பட்ட பாவிகளையும் அவர் நீதிமானாக மாற்றியிருக்கிறார். ஆனா நம்முடைய நோக்கம், நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையா நீதிமானுடைய வாழ்க்கையா வாழும்போது மனஸ்தாபம் படுகிறது. ஒரு மனுஷனுக்கு, ஒரு விசுவாசிக்கு முக்கியமான காரியமா இருக்கிறது. அதுக்குதான் சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் 51:16-17 வசனத்தை படிக்கல. சங்கீதம் 51:16-17. ನಿನಗೆ ಯಜ್ಞಗಳಲ್ಲಿ ಅಪೇಕ್ಷೆವಿಲ್ಲ, ಇದ್ದರೆ ಸಮರ್ಪಿಸುವೆನು. ಓದಿ. ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳಲ್ಲಿ ನಿನಗೆ ಸಂತೋಷವಿಲ್ಲ. ಕುಗ್ಗಿದ ಮನಸ್ಸೇ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ. ಯಜ್ಞ ದೇವರೇ ಪಶ್ಚಾತ್ತಾಪದಿಂದ ಜಜ್ಜಿ ಹೋದ ಮನಸ್ಸು ನೀನು ತಿರಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ. ಚದೋಪ ಯಾವ ಕೀರ್ತನ 16-17. నీవు బలిని కోరువాడు కావు, కోరిన ఎడల నేను అర్పించదు. దహన బలి నీకు ఇష్టమైనది కాదు. విరిగిన మనస్సే దేవునికి ఇష్టమైన బలు. దేవా, విరిగి నలిగిన హృదయము నీవు అలక్ష్యము చేయి. ఆమేన్. హల్లెలూయా. ఇప్పుడు మేము ఒక ఆత్మలో జీవిస్తా ఉండేటప్పుడు కూడా మేము దుడికి ఏం చేస్తాము? పాపం చేస్తాము. అది దేవునికి ముందుగా ಪಶ್ಚಾತ್ತಾಪము ಕಾవాలి. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದಕ್ಕೆ ಮಾತು ಹೇಳುತ್ತೆ, ದೇವರಿಗೆ ಏನಿಲ್ಲ,
ಯಜ್ಞಗಳಲ್ಲಿ ಅಪೇಕ್ಷವಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪಾಪ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ಅವನು ಆ ಪಾಪ ಪಶ್ಚಾತ್ತಾಪಕ್ಕಾಗಿ ಅವನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡ್ತಾ ಇದ್ದಿಲ್ಲ. ಯಾವುದೋ ಒಂದು ಮೂಕ ಪ್ರಾಣಿ, ಬಾಯಿಲ್ಲದ ಪ್ರಾಣಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟು, ದೇವರೇ ನನ್ನ ಪಾಪ ಕ್ಷಮಿಸುತ್ತ, ಆ ಪಾಪ ಶಾಪ ಅಲ್ಲ ಅದರ ಮೇಲೆ ಇಳಿದು ಹೋಯ್ತು ಅಂತ ಅವನ ನಂಬಿ ಅದನ್ನು ಕಡಿದು ಬಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ. ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನಗೆ ಅಂತ ಪಶುಗಳಲ್ಲಿ, ಅಂತ ಮೂಕ ಪ್ರಾಣಿಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಏನು ಅಪೇಕ್ಷವಿಲ್ಲ, ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಆ ಯಜ್ಞಗಳು ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. ಇದ್ದರೆ ದಾವೀದ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇನೆ, ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಇದ್ರೆ ನಾನು ಹೋಗಿ ಸಮರ್ಪಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ, ದೇವರ ಬೇಡ ಅಂತ ಇದ್ದಾರೆ. ಆತನಿಗೆ ಸರ್ವಾಂಗ ಹೋಮಗಳಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಸ್ವಲ್ಪನೂ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ಕುಗ್ಗಿದ ಮನಸ್ಸೇ, ಹಂಗಂದ್ರೆ ದೇವರೇ ನಾನು ದೊಡ್ಡ ಪಾಪಿ, ನಾನು ಪರಲೋಕಕ್ಕೂ ನಿನಗೂ ದೊಡ್ಡ ವಿರೋಧವಾದ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ ಅಂತ ನೀನು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ನೀನು ಕೈಗಳನ್ನೆತ್ತು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ನೀನು ವಿಜ್ಞಾಪಿಸ್ತೀಯ ಗೊತ್ತಾ, ಆ ವಿಜ್ಞಾಪನೆ ಮಾತ್ರನೇ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ಅದಕ್ಕಂತ ನೀನು ಅಳೋದು, ನೀನು ಕುಗ್ಗಿ ಹೋಗೋದು, ನೀನು ವ್ಯಸನ ಪಡೋದು, ವೇದನೆ ಪಡೋದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಅಂತ ಅಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಕೂಡ ಆತನ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಇಡುವಂತ ದೇವರು. ಆಮೇಲೆ ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ಕೊಡ್ತೀಯಲ್ಲ, ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ಚೆಲ್ತೀಯಲ್ಲ, ಆ ಕಣ್ಣೀರನ್ನು ದೇವರು ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳ್ತಾನೆ, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಆತನ ಬುದ್ಧಿಲಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ಆತನ ನೆನಪಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೇಲೆ ಯಾತಕ್ಕಾಗಿ ನೀನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿದೆ ಅಂತ ದೇವರು. நீ கஷ்டத்துல வேதனையில நீ கண்ணீர் இடும்போது அந்த கண்ணீரை கூட ஆண்டவர் ஒரு துரத்தில் அப்படின்னா ஒரு பாட்டில்ல வச்சு கணக்கு போட்டு பார்க்கிற தேவனா இருக்கிறார். நீ எதுக்காக இந்த கண்ணீரை சிந்தினேன்? அப்படியாப்பட்ட தேவன் உன்னை வெந்து நொந்து போக அவரு சந்தோஷப்படுகிறவர் அல்ல. ஆனா நீ பாவம் செஞ்சுட்டு, நீ தவறு செஞ்சுட்டு, நீ விரோதம் செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாத மாதிரி காமிச்சுக்கிறது தான் அவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. வந்து சுவாமி நான் பாவி அப்படின்னு நீ சொல்லி உன் இருதயத்தை கசந்து வெறுத்து நீ ஜபிக்கும் போது ஆண்டவர் அப்படியாப்பட்ட ஜபத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அப்படியாப்பட்டவர்களை அவர் ಇಷ್ಟಪಡುகிறார், அப்படியாப்பட்டவர்களை அவர் விரும்புகிறார். ಯಾಕಂದ್ರೆ ವಾರ್ತೆ சொல்லுದೆ, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ದೇವರೇ ಪಶ್ಚಾತ್ತಾಪದಿಂದ ಜಜ್ಜಿ ಹೋದ ಮನಸ್ಸನ್ನು ನೀನು ತಿರಸ್ಕರಿಸುವುದಿಲ್ಲ. ಆಮೆನ್. அவர் மறுதளிக்கிற தேவனே கிடையாது. ஒரு விதத்துல ஒரு பாவம் செஞ்சுட்டான்ட்டு ஊர் உலகம் அவனை ஒதுக்கி வச்சா கூட ஆண்டவர் ஒதுக்கி வைக்க மாட்டார். அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் கசந்து அழுந்து புழுவும் போது தேவன் அவனை மறுதளிக்க மாட்டார், அவனை சேர்த்துக் கொள்வார். மனுஷன் 1000 சொன்னா சொல்லி போட்டோம், அது மனுஷனுடைய ஜன்மம், அது அப்படித்தான். ஆனா தேவன் நல்லவர். அல்லேலூயா. ಯೇಸು நல்லவர். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಅದನ್ನೇ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಓದೋಣ. ಕೀರ್ತನೆ 34:18 ಓದಿ. 34:18. ಸ್ವಲ್ಪ ಹುಡುಗರೆಲ್ಲ ಮೊಬೈಲ್ ಎಲ್ಲ ಒಳಗಡೆ ಇಟ್ಕೊಳ್ರಿ, ಆಮೇಲೆ ನೋಡ್ಕೊಳ್ರಿ. ಸ್ವಲ್ಪ ದೇವರ ವಾಕ್ಯನ ಗಮನಿಸಿ. 34:18 ಓದಿ. ಮುರಿದ ಮನಸ್ಸುಳ್ಳವರಿಗೆ ಯೆಹೋವನು ನೆರವಾಗುತ್ತಾನೆ, ಕುಗ್ಗಿ ಹೋದವರನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡುತ್ತಾನೆ. ಚದೋಪ ಚದುವು. విరిగిన హృదయము గల వారికి యెహోవా ఆసన్నుడు, నలిగిన మనస్సు గల వారికి ఆయన రక్షించును. ಇಂಗ್ಲಿಷ್ ಅಲ್ಲಿ ಒಬ್ರು ಓದಿ. ಓದ್ರಿ ಇಂಗ್ಲಿಷ್ ಬೈಬಲ್ ಯಾರ ಹತ್ರ ಇದೆ? ಹುಡುಗರು ನೀವು ಓದ್ರಿ. ಬೈಬಲ್ಗಳೆಲ್ಲ ಎಲ್ಲಿ ನಿಮ್ದು? ನಿಂದಿಲ್ಲಪ್ಪ, ಇದು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ, ನಿಂದಿಲ್ಲಪ್ಪ. ಬೈಬಲ್ ಓದ್ರಿ. The Lord is near to those who have broken heart and saves such as a contrite spirit. ದೇವರಿಗೆ ಬ್ರೋಕನ್ ಹಾರ್ಟ್ ಅಂದ್ರೆ ಇಷ್ಟ. ಅಂದ್ರೆ ಹಂಗಂದ್ರೆ ಜಜ್ಜಿ ಹೋದದ್ದು, ಹಂಗಂದ್ರೆ ಮುರಿದೋಗಿರೋ ಹೃದಯ, ಮುರಿಯಲ್ಪಟ್ಟಂತ ಹೃದಯ ದೇವರಿಗೆ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಅಂತವರನ್ನು ದೇವರು ಉದ್ಧಾರ ಮಾಡುತ್ತಾರೆ. ನೋಡಿ, ಮುರಿದ ಮನಸ್ಸುಳ್ಳವರಿಗೆ ಯೆಹೋವನು ನೆರೆಯಾಗಿ ಬರ್ತಾನೆ. ಆಮೇಲೆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನ ಹೆಂಡತಿಯಾದ ಆಗಾರಳಿಗೆ
ಹಾಗಾರಳು ಗರ್ಭವತಿಯಾಗಿರ್ತಾಳೆ. ಹಾಗಾರಳು ಗರ್ಭವತಿ ಆಗಿರುವುದರಿಂದ ಸಾರಾಳೇ ಮದುವೆ ಮಾಡೋದು. ಅದು ತುಂಬಾ ಪೀಡಿಸಕ್ಕೆ ಓನರ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾಳೆ ಕೆಲ್ಸದವಳನ್ನ. ಇವಳು ಬೇಸರವಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ, ಓಡೋಗ್ಬಿಡ್ತಾಳೆ, ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು ಓಡೋಗ್ಬಿಡೋಣ, ಇವ್ರ ಸವಾಸನೆ ನಮಗ್ ಬೇಡ ಅಂತ ಆ ಅಬ್ರಹಾಮನ ಹೆಂಡತಿ ಆ ಹಾಗಾರಳು ಸಾರಾಳಿಗೆ ಕೆಲಸದವಳು ಅವಳು ಆಮೇಲೆ ಓಡೋಗ್ಬಿಡ್ತಾಳೆ ತಪ್ಪಿಸ್ಕೊಂಡು. ಓಡಿ 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 ಎಲ್ಲೂ ಹೋಗ್ಬೇಕಂತ ಗೊತ್ತಿಲ್ದಿರ ಒಂದು ಕಡೆ ಕುತ್ಕೊಂಡು ಕಣ್ಣೀರಿಂದ ಅಳ್ತಾ ಇರುವಾಗ ದೇವದೂತನು ಆಕೆಯ ಕಣ್ಣೀರನ್ನು ಕಂಡು, ಹಾಗಾರಳೆ ಯಾಕೆ ಅಳ್ತೀಯ, ನೀನು ಅಳಬೇಡ. ನೋಡಿ ಆಕೆ ಕುಗ್ಗಿ ಮುರಿದು ಮನಸ್ಸುಳ್ಳವಳಾಗಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸ್ತಾ ಇದ್ರು. ಒಂದು ವೇಳೆ ಹೀಗೆ ಹೇಳಿರ್ಬೋದು, ದೇವರೇ ನಾನು ಯಾಕೆ ಬದುಕಿದ್ದೇನೆ, ನನಗೇನಕ್ಕೆ ಮಗ, ನಾನೇನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದೆ, ನಾನು ಜೀವಂತವಾಗಿರೋ ಬದಲು ನಾನು ಸಾಯೋದೇ ಮೇಲು, ಹೀಗೆಲ್ಲ ಹೇಳಿ ಕಣ್ಣೀರಿಂದ ಅವಳು ಅವತ್ತು ಹತ್ತಿರ್ಬೋದು. ಆಮೇನ್. ಆ ಕಣ್ಣೀರನ್ನು ದೇವರು ಕಂಡು ದೇವದೂತನನ್ನು ಕಳಿಸ್ತಾರೆ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಭೂಮಿ ಆಕಾಶ ಎಷ್ಟು ದೂರ ಇದೆ ಅಂತ ಗೊತ್ತಾ? ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ಭೂಮಿ ಆಕಾಶ ಎಷ್ಟು ದೂರ ಇದೆ ಗೊತ್ತಾ? ಭೂಮಿಗೂ ಆಕಾಶಕ್ಕೆ ಎಷ್ಟು ದೂರ. ನೀನು ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟ ಕಣ್ಣೀರಿಗೆ ಬಂದ ದೇವದೂತನು. ಹಾಗಾರು ಕಣ್ಣೀರು ಇಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಆಕೆಯ ಮುರಿದ ಮನಸ್ಸನ್ನು ನೋಡಿ ದೇವದೂತನನ್ನು ಸೆಕೆಂಡಲ್ಲಿ ಕಳಿಸ್ತಾರೆ. ಹಾಗಾರಳಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಹಾಗಾರಲೇ ಅಳಬೇಡ, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ದೇವರು ನೋಡಿದ್ದಾರೆ, ನೀನು ಎದ್ದು ಹೋಗು, ನಿನ್ನ ಓನರ್ ಮನೆಗೆ ಹೋಗು, ನಿನ್ನ ಗಂಡ ಹತ್ರನೇ ಹೋಗು, ನಿನಗೆ ಹುಟ್ಟು ಮಗ, ಅವನು ಸಂತತಿಯನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ, ಆ ಸಂತತಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ರಾಜಗಳು ಹುಟ್ಟಿ ಬರ್ತಾರೆ, ಹೋಗು ಅಂತ ಹೇಳುವಾಗ ಹಾಗಾರಳು ಎದ್ದು ಹೋಗ್ಬಿಡ್ತಾಳೆ. ಇಸ್ಮಾಯಿಲ್ ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. ಇಸ್ಮಾಯಿಲ್ ಹುಟ್ಟಿ ನೋಡಿ, ಇವಾಗ ಸೌದಿ ಅರೇಬಿಯಾ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ರಾಜ. ದೇವರ ವಾಗ್ದಾನ ಸುಳ್ಳಾಗಲ್ಲ. ಆಮೇನ್. ದೇವರು ಅವರನ್ನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರು, ಅವರಿಗೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ರು. ಆ ವಾಗ್ದಾನದ ಪ್ರಕಾರನೇ ಅವರಲ್ಲಿ ದೊಡ್ಡ ರಾಜಗಳು ಹುಟ್ಟಿಕೊಂಡು, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು, ಮುರಿದ ಮನಸ್ಸು, ಜಜ್ಜಿ ಹೋದ ಹೃದಯ, ಬ್ರೋಕನ್ ಹಾರ್ಟ್, ಇದೆಲ್ಲವೂ ಕರ್ತನು ನೋಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ಈ ಹಾರ್ಟ್ ಯಾಕೆ ಬ್ರೋಕ್ ಆಗಿರ್ಬೇಕು? ಒಳ್ಳೆಯ ವಿಷಯಕ್ಕಾಗಿ ಬ್ರೋಕ್ ಆಗಿರ್ಬೇಕು. ಇಲ್ಲ ನಿನಗೆ ಯಾರೋ ಏನೋ ಒಂದು ಅನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಶಾಪ ಕೊಟ್ಟು ನೀನು ಬ್ರೋಕ್ ಆಗಿರಬಾರ್ದು. ಅವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸಿ ನೀನು ಬ್ರೋಕನ್ ಹಾರ್ಟ್ ನಿಂದ ನೀನು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವರಾಗಿರ್ಬೇಕು. ಅಂತ ಮುರಿದ ಹೃದಯವನ್ನು ದೇವರು ನೋಡುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ಆಮೇನ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಅವಾಗ ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು, ನೀನು ಕುಗ್ಗುವುದು, ನೀನು ಜಜ್ಜಿರುವುದು, ಅಂತ ಮನಸ್ಸಿಗೆ ದೇವರು ಏನಾಗ್ತಾರೆ, ನೆರವಾಗುತ್ತಾರೆ, ಹತ್ತಿರ ಇರ್ತಾರೆ, ಕುಗ್ಗಿ ಹೋದವರನ್ನು ಸರಿಪಡಿಸ್ತಾರೆ, ವೇದನೆ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ಇರೋರನ್ನು ರಿಪೇರಿ ಮಾಡ್ತಾರೆ, ಹಂಗೆ ಹೇಳ್ಬೋದು, ಸರಿ ಮಾಡ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾತಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು, ಯಾತಕ್ಕಾಗಿ ನಿನ್ನ ವೇದನೆ, ಅದನ್ನು ದೇವರು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ದೇವರಾಗಿರ್ತಾರೆ. ಅದನ್ನು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸರಿಪಡಿಸುವಂತ ಕರ್ತರಾಗಿರ್ತಾರೆ. ಆದರೆ ನಿನ್ನ ಜೀವಿತ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? ಆತ್ಮೀಯ ಜೀವಿತವಾಗಿರ್ಬೇಕು. ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಾಗಿರ್ಬೇಕು. ಆತ್ಮೀಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀನು ಜೀವಿಸುವವನಾಗಿರ್ಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದನ್ನೇ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಈ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಲು ದೇವರು ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. ಆಮೇನ್. ಮನುಷ್ಯರಲ್ಲಿ ಇಂತಹ ಸ್ಥಿತಿಯನ್ನು, ಇಂಥ ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರು ನೋಡುವುದಕ್ಕೆ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. ಆತ್ಮದಲ್ಲಿ ಇರುವವರು ತಮ್ಮ ಪಾಪಕ್ಕಾಗಿ, ತನ್ನ ಮಕ್ಕಳ ಪಾಪಕ್ಕಾಗಿ, ತನ್ನ ಕುಟುಂಬದ ತಪ್ಪಿಗಾಗಿ ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟೆ ಪಡ್ತಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಂತ ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನು. ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾಡಿದ ದೇವರು ಸಾಧಾರಣವಾಗಿಲ್ಲ, ಆತನ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತದಿಂದ ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಮ್ಮನ್ನು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾತ್ರ ಮಾಡಿ ಹಾಗೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ, ನಮ್ಮನ್ನು ಆತನ ರಕ್ತದಿಂದ ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದಾನೆ. ಆಮೇನ್. ಆದುದರಿಂದ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಎನ್ನುವುದು ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಾಳುವವರಿಗೆ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯವಾಗಿದೆ.
ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದಿದ ತಕ್ಷಣ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಫೋನ್ ಹುಡ್ಕೋದಲ್ಲ, ಎದ್ದಿದ ತಕ್ಷಣ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋದು ಮುಖ್ಯ. ಫೋನ್ ಎತ್ಕೋ, ಯಾರನ್ನ ಮೆಸೇಜ್ ಹಾಕಿದ್ರೆ ಅದು ಆಮೇಲೆ. ಫಸ್ಟ್ ದೇವರೇ, ಇವತ್ತು ನಾನು ಜೀವಂತವಾಗಿದ್ದೀನಲ್ಲ, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಜೀವಂತವಾಗಿದೆ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಜೀವಂತವಾಗಿ, ಅದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರಪ್ಪ. ಈ ದಿನದ ಅಗತ್ಯ ನಿನ್ನ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರ ನಡೆಸು ಸ್ವಾಮಿ. ಎರಡನೇದೇ ಮಿಕ್ಕಿದ ಕಾರ್ಯಗಳು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವಾಗ ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ಇಂಥ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಾಳ್ಬೇಕಂತ ದೇವರು ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. ಆಮೇನ್. ಇದು ಅವರು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಯಾರ ಆತ್ಮದ ಸ್ಥಿತಿ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು? ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಯಾವ ಮನುಷ್ಯನ ಆತ್ಮದ ಸ್ಥಿತಿ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಯಿತು ಅಂತ ನಾವು ಕಾಣುವಾಗ, ಲೂಕ 18ನೇ ಅಧ್ಯಾಯ ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಅಲ್ಲಿ 10ರಿಂದ 14 ವಚನವನ್ನು ನಾವು ಓದೋಣ. ಯಾವ್ದಮ್ಮ? ಲೂಕ ಹೋಗ್ತಾ ಇತ್ತು ಇದು. ಅದೇನೆಂದರೆ 18:10 ಅದೇನೆಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಓದರು. ಸಾರಿ, ಫಸ್ಟಿಂದ ಓದಿ, 9ರಿಂದ ಓದಿ. ಇದಲ್ಲದೆ ತಾವೇ ನೀತಿವಂತರೆಂದು ತಮ್ಮಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಉಳಿದವರನ್ನು ಉದಾಸಿ ಮಾಡುವಂತ ಕೆಲವರಿಗೆ ಒಂದು ಸಾಮಾನ್ಯವನ್ನು ಹೇಳಿದನು. ಆಮೇನ್. ಈ ಫರಿಸಾಯರು, ಶಾಸ್ತ್ರಿಗಳು, ಇಂಥವರೆಲ್ಲ ಕೆಲವರು ಅವರೇನೋ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿ ಇರುವ ಹಾಗೆಯೋ, ಅವರು ತಪ್ಪೇ ಮಾಡ್ತಿರೋ ಹಾಗೆಯೋ, ಒಳರಂಗದಲ್ಲಿ ಅವರೆಲ್ಲರೂ ಏನಾಗಿದ್ರು? ದೇವರಿಗೆ ವಿರೋಧಿಗಳೇ. ಫರಿಸಾಯಗಳು, ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಎಲ್ಲ ದೇವರಿಗೆ ಒಳರಂಗದಲ್ಲಿ ವಿರೋಧಿಗಳಾಗಿದ್ರು. ಆದರೆ ಇವರೆಲ್ಲ ನಾವೇ ಪರ್ಫೆಕ್ಟು, ನಾವೇ ಎಲ್ಲ ಕಟ್ನೆಟ್ಟು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರನ್ನ ನೋಡು, ಅವ್ನು ನೋಡು ಪಾಪ ಮಾಡ್ಬಿಟ್ಟು, ನೋಡು ಅವ್ನು ನೋಡು, ಅವನು ಅಲ್ಲಿ ದಮ್ ಹೊಡಿತಾ ಇದ್ದ, ಇವ್ನು ನೋಡು ಅಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಹೊಡಿತಾ ಇದ್ದ, ಅವಳು ನೋಡು ಅಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದ, ಅವಳು ನಡತೆ ನೋಡು. ಈ ತರ ಉದಾಸಿ, ಈ ತರ ಗೇಲಿಗಳು ಮಾಡೋರು ಕೆಲವರನ್ನು ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಆಡುತ್ತೆ. ಉದಾಸಿ ಮಾಡುವಂತ ಕೆಲವರಿಗೆ ಯೇಸು ಒಂದು ಸಾಮಾನ್ಯವನ್ನು ಹೇಳಿದನು. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ಕೊಳ್ಳಿ. ಆದಾಮನಿಂದ ಹುಟ್ಟಿದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಪಾಪಿಗಳೇ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ಕೊಳ್ಳಿ. ಆದಾಮ ಹುಟ್ಟಿದ, ಆದಾಮನ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು, ಏವಾಳನ್ನ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ್ರು. ಅವರು ಪಾಪ ಮಾಡಿದ್ರು, ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟಿಲ್ಲ, ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿಲ್ಲ. ಅವ್ರು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪಿಗೆ, ದೇವರ ಆಜ್ಞೆಯನ್ನು ಮೀರಿ ನಡೆದಿದ್ದಕ್ಕೆ ಅವ್ರ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಹೃದಯದಲ್ಲಿ ಪಟ್ಟಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಅವರ ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ್ರು. ಅವ್ರ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಏಬೇಲನು ಕಾಯಿನು ಕೊಂದಾಕದ. ಅವಾಗ ದೇವರು ಯಾಕೆ ಕೊಂದೆ ಎನ್ನುವಾಗ ಅವನ ಹೃದಯದಲ್ಲೂ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟಿಲ್ಲ. ಇದು ಬಿಡಿ, ಇವ್ರನ್ನೆಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ದೇವದೂತನನ್ನು ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿಟ್ಟಿದ್ರು. ಅವನು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾದ ಪಾಪ ಮಾಡ್ದ, ಅವನು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟಿಲ್ಲ. ಇದು ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ಈ ಮನುಷ್ಯನ ಜನ್ಮ ಇಷ್ಟೇ. ಯಾಕಂದ್ರೆ ಆದಾಮನಿಂದ ಹುಟ್ಟಿ ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಶರೀರದಲ್ಲೂ ಪಾಪ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ. ನೀನು ಎಷ್ಟೇ ಪರಿಶುದ್ಧತಕ್ಕೆ ನೀನು ನಡಿಬೇಕಂತ ಟ್ರೈ ಮಾಡಕ್ ಹೋದ್ರೇನು ಆಗೋದಿಲ್ಲ. ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪಡಿಸಿದ್ದು ಯೇಸುವಿನ ಮೂಲಕ, ಅದು ನಂಬಿಕೆ ಮೂಲಕ ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ಆಮೇನ್. ನಾನು ಪಾಪಿ ಇಲ್ಲ, ಅದು ನಂಬಿಕೆ. ಅದು ನಿನ್ನ ಶರೀರ ಪಾಪದ ಶರೀರನೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. ಇವಾಗ ಈ ಫರಿಸಾಯರು, ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಹಾಕೋ ಬಟ್ಟೆಗಳು, ಮಾಡೋ ಸ್ಟೈಲ್ಗಳೆಲ್ಲ ನೋಡಿದ್ರೆ ಬಾಬಾ, ಓ ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಓ ದೊಡ್ಡ ಪಾಸ್ಟರ್ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಅವರೆಲ್ಲ ಅಂತ ಕಾಸ್ಟ್ಯೂಮ್ ಆಗ್ತಾ ಇದ್ರು ದೇವರ ಸೇವೆ ಮಾಡೋರು. ಆದ್ರೆ ಆ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಏನಿದೆ? ಆದಾಮನ ಮೂಲಕ ಬಂದದ್ದು ರಕ್ತದಲ್ಲಿ ಪಾಪ ಇದೆ. ಅದು ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. ಆದ್ರೆ ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು? ಇವರು ತಪ್ಪು ಮಾಡೋರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ಗೇಲಿ ಮಾಡೋದು ಆರಂಭಿಸ್ಬಿಟ್ರು. ಅವಾಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವ್ರ ಹತ್ರ, ಅದೇನೆಂದರೆ
ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕೆಂದರು ಇಬ್ಬರು ಮನುಷ್ಯರು ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋದರು. ಒಬ್ಬನು ಫರಿಸಾಯನು, ಒಬ್ಬನು ಸುಂಕದವನು. ಒಬ್ಬನು ಫರಿಸಾಯನು, ಒಬ್ಬನು ಸುಂಕದವನು. ಸುಂಕದವನಂದ್ರೆ ಈ ಬಡ್ಡಿಗೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಆ ಬಡ್ಡಿ ದುಡ್ಡು ಎಲ್ಲ ತಗೊಂಡು ತಿಂತಾನಲ್ಲ, ಅವನೇ ಬಡ್ಡಿ ಮಗ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಫರಿಸಾಯನು ಅನ್ನುವಂತ ಮಾತಲ್ಲಿ ಅವನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕಟ್ಟುನಿಟ್ಟಾಗಿ ಫಾಲೋ ಮಾಡೋನು. ಆದ್ರೆ ತಪ್ಪು ಅನ್ನೋದು ಅವನಲ್ಲಿ ಇದೆ. ಆದ್ರೆ ಬೈಬಲ್ ಓದೋದ್ರಲ್ಲಿ, ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋದ್ರಲ್ಲಿ ನೋಡಿ, ಅಲ್ಲಿ ಮುಂದಕ್ಕೆ ಅವನೇ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, ಓದಿ. ಫರಿಸಾಯನು ನಿಂತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ತನ್ನೊಳಗೆ ದೇವರೇ, ಸುಂಕದವನಂತ ಫರಿಸಾಯ ನಿಂತುಕೊಂಡು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ತನ್ನೊಳಗೆ ದೇವರೇ, ಸುಳುಕೊಳ್ಳುವರು, ಅನ್ಯಾಯಗಾರರು, ಆಧಾರ ಮಾಡುವವರು ಆಗಿರುವ ಉಳಿದ ಜನರಂತೆ ನಾನಲ್ಲ. ಇವನು ಅಲ್ಲಿ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? ದೇವರೇ, ಸುಳುಕೊಳ್ಳುವರು, ಅನ್ಯಾಯಗಾರರು, ಹದ ಮಾಡುವವರು ಆಗಿರುವ ಉಳಿದವರಂತೆ ಜನರಂತೆ ನಾನಲ್ಲ ಅಂತ ಇದ್ದಾನೆ. ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅವನು ತಪ್ಪು ಮಾಡ್ತಾನೆ, ಅವನ ತರ ನಾನಲ್ಲ. ಇವನ್ ಕದಿತಾ ಇದ್ದಾನೆ, ಇವನ್ ತರ ನಾನಲ್ಲ. ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾನಲ್ಲ, ಅವನ ತರ ನಾನಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡಿರೋ ಬಡ್ಡಿಗೆ ಬೀಳ್ತಾನಲ್ಲ, ಬಡ್ಡಿ ಮಗ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಅವನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾನೆ, ಈ ಬಡ್ಡಿ ಮಗ ತರ ಕೂಡ ನಾನಿಲ್ಲ. ಆದದ್ರಿಂದ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ವಾರಕ್ಕೆ 2 ದಿನ ಉಪವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ. ನಾನು ಸಂಪಾದಿಸುವ ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ 10ರಲ್ಲಿ 1 ಪಾಲು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂದುಕೊಂಡನು. ಇವಾಗ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದವನು ತನ್ನನ್ನು ತಾನು ಬೆರೆದು ಮಾಡಿಕೊಂಡು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕ, ಇಲ್ಲ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ನೋಡಿ ಉದಾಯಿಸಿ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕ, ಇಲ್ಲ ತಾನು ಮಾಡುವ ದಾನ ಧರ್ಮ ಕಾಣಿಕೆ ದಶಮ ಭಾಗದ ಬಗ್ಗೆ ಎತ್ತಿ ಹಿಡಿದು ಮಾತನಾಡುವುದಕ್ಕ, ಇದರಲ್ಲಿ ಯಾರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡುತ್ತೆ? ದೇವರ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡುತ್ತಾ? ನಾವು ಆಲಯಕ್ಕೆ ಬರುವವರು ಇನ್ನೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಅವನು ಈ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ, ಅವನು ಬೀಡಿ ಹೊಡೆದಿದ್ರೆ ನೀನ್ ಗಾಂಜಾ ಹೊಡೆದಿರ್ತೀಯ, ಅವನು ರಮ್ ಹೊಡೆದಿರುತ್ತೆ ನೀನ್ ಇಸ್ಕಿ ಹೊಡೆದಿರ್ತೀಯ, ಅವನು ಎಲ್ಲ ಅಡಿಕೆ ಹಾಕಿದ್ರೆ ನೀನ್ ಪಾನ್ ಪರಾಕ್ ಹಾಕಿರ್ತೀಯ, ಅವನು ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ರೆ ನೀನು ಕತ್ತಿರ್ತೀಯ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಆತರ ನಾವು ಎಷ್ಟೋ ಹೇಳ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೋದು. ಅವನು ಒಂದು ಈ ತಪ್ಪು ಮಾಡಿ ಇನ್ನೊಂದ್ರ ವಿಧದಲ್ಲಿ ನೀನು ತಪ್ಪು ಮಾಡಿರ್ತೀಯ. ಅವನ ತಪ್ಪು ನಿನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. ನೀನು ಏನು ಮಾಡಿದ್ಯಾ ಅದನ್ನು ನಿನ್ನ ದೇವರಿಗೆ ಮುಂದೆ ಬಂದು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀನು ಇರುವುದಾದರೆ ಆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ನಿನ್ನಲ್ಲಿ ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಬಂದ್ಬಿಡ್ತದೆ. ಆವಾಗ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ತೀಯ ಗೊತ್ತಾ? ಒಂದ್ ವೇಳೆ ಅವನು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಕೂಡ, ದೇವರೇ ಅವನ ತಪ್ಪನ್ನು ನಾನು ಕಂಡಿದ್ದೇನೆ, ಅವನನ್ನು ಕ್ಷಮಿಸು ಅಂತೀಯ. ಯಾಕಂದ್ರೆ ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಾಗಿ ನೀನು ಬಾಳ್ತಾ ಇದೆಯಾ. ನಿನ್ನ ಬಾಳು ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ರನ್ನಿಂಗ್ ಆಗ್ತಾ ಇದೆ. ನಿನ್ನಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮ ಇರುವುದರಿಂದ ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ನೀನು ಉದಾಸಿ ಮಾಡಿ ಮಾತನಾಡುವುದು ಬಿಟ್ಟು, ಅವನು ಒಂದು ವೇಳೆ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ಅವನಿಗೋಸ್ಕರ ದೇವರಲ್ಲಿ ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳು. ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ನೀತಿವಂತನನ್ನು ಹುಡುಕಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ, ನೀತಿವಂತರಿಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡಕ್ ದೇವರು ಬಂದಿಲ್ಲ. ಕೆಟ್ಟು ಹೋಗಿರೋರನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಿಸಕ್ಕೆ ಬಂದ ರಕ್ಷಕ. ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾ ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುವುದನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. ಒಳ್ಳೆಯವರಿಗೆ, ಗುಣವಂತವರಿಗೆ ಡಾಕ್ಟರ್ ಬೇಡ. ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ ರೋಗದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ டாக்டர், நல்லவங்களுக்கு டாக்டர் தேவையில்லை. வேணுமாமா நல்லா இருக்கிறவனுக்கு கொண்டு வந்து கொரோனா ஊசி போட முடியுமா? கொரோனா இருக்கிறவனுக்கு கொரோனா வேக்சின் தான் போடணும். வயிறு இருக்கிறவனுக்கு ஊசி போடணும். நல்லா இருக்கிறவனுக்கு இல்ல. இயேசு நல்லா இருக்கிறவங்களை தேடி வரல, கெட்டு போனவங்களை தேடி வந்தார். அதுல நானும் ஒருத்தன், நீங்களும் ஒருத்தன். அல்லேலூயா. இப்போ இன்னொருத்தனை தப்ப நீ வச்சு நீ கேள்வி பண்ணி பேசுறதை விட்டுட்டு நீ உன் வாழ்க்கையில என்ன தப்பு செஞ்சிருக்கிற அதை நீ உன் உயிர் இருக்கிற மட்டும் ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படிட்டு பச்சாத்தப்பா படு. ஏன்னா பச்சாத்தப்பா அப்படின்னா கசந்து அழுந்து புழுந்து இருதய நுரம் கொண்டு செய்கிற ஜபமே ஆண்டவருக்கு விருப்பம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் பாருங்க, இவன் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் போடுறானா. காணிக்கையிலும் தசம பாகத்திலும் நான் கரெக்டா இருக்கிற 10ல் 1 பங்கை நான் தேவ ஆலயத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவனை போல இவளை போல இல்ல,
இதே என் பக்கத்துல நிலைனுக்கிறானே அந்த வட்டிக்கு விடுவேன் அவனை போலவும் நான் இல்லை அப்படின்றான். அப்போ கீழே சொல்லுது, ಆದರೆ ಅಸುಂಕದವನು ದೂರದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣೆತ್ತಿ ನೋಡುವುದಕ್ಕೂ மனசில்லதே எதைಯನ್ನು ಬಡಿದುಕೊಳ್ಳುತ್ತಾ. பாருங்க, வானத்தை நோக்கி பார்த்து, அந்த வானத்தை நோக்கி பார்த்து கண்களை ஏறெடுக்க கூட அவனால முடியலையா. ஏன்னா அவன் பாவி என்று அவன் உணர்றான், அவன் பாவி என்று அவன் இருதயம் சொல்லுது, அவன் பாவி என்று தேவனுக்கு துரோகம் செஞ்ச பாவி நீ என்று அவன் மனசு சொல்லுது. அதனால அவன் கண்களை நோக்கி பரலோகத்தில் இருக்கிற பிதாவை காண கூட, பார்த்து ஜெபம் பண்ண கூட அவனால என்ன இல்ல, உணர்வு இல்லாதவனா நிற்கிறான். இதுங்க ஜெபம், இது ஜெபம். பாவத்துக்காக தன்னை கசந்து அளந்து குழுமி ஜபிக்கிறானே, அதுதான் ஜெபம். இன்னொருத்தன் பாவத்துக்காக இவன் கதறி கிதிரி அழுந்து ஜபிக்கிறானே, அதுதான் ஜெபம். அல்லேலூயா. எனக்காக எத்தனையோ பேர் ஜபிக்கிறான், அவங்களுக்காக நான் ஜபிக்கிறேன், உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன். அல்லேலூயா. இப்படிதான் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள ஆத்மீய ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பழைய வாழ்க்கை ஒழிந்து போனது, எல்லாமே புதுசாக மாறிவிட்டது. ஆமென். பழைய வாழ்க்கை நமது போச்சு. அவனை பத்தி இவனை பத்தி சொன்னதெல்லாம் வேண்டாம். அதை நீ கட்டிக்கினே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அல்லேலூயா. இந்த பூமியில வேணா அதெல்லாம் வச்சு நீ சந்தோஷப்பட்டு ஜாலியா வாழலாம். பிசாசு இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடுப்பான், இந்தா வச்சுக்கோ, வச்சு மஜா பண்ணு, இன்னும் கொஞ்சம் 4 பேரை துக்கப்படுத்து, இன்னும் 4 பேரை பத்தி சாடி சொல்லி சந்தோஷப்பட்டு சாத்தான் உனக்கு எல்லாமே கொடுக்கலாம். ஆனா நித்திய ஜீவனை சாத்தான் கொடுக்காது. ஏன்னா சாத்தானுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆனா நீ இந்த பூமியில கசந்து அழுந்து கர்த்தருக்காக உன் இருதயத்தை நுரக்கி ஒவ்வொரு நாளும் நீ தேவனுடைய சமூகத்துல வீட்டுல இருந்தாலும் சரி, ஆலயத்துல இருந்தாலும் சரி, அது தேவனுடைய சமூகம். ஏன்னா தேவன் ஆலயத்துல இல்லை, இப்போ உன் இருதயத்துல இருக்கிறா. எந்த இடத்துலயோ நீ தேவனுடைய சமூகம் உன்னோடு இருக்கிறது. கைகளை தூக்கி முனங்கால் படியிட்டு கைகளை தூக்கி உன் பாவத்துக்காக, தெரிஞ்சவங்களை தவறுகளுக்காக நீ மன கசந்து ஜபிக்கிற ஜபம் தான் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, வட்டி கொடுவேன் இவன் வந்து சொல்றான், இவனோட பிசினஸ் அது. ஆனாலும் அந்த தேவனை நோக்கி பார்த்து ஜபிக்க முடியாத அவன் வேதனையோடு அவன் ஜபிக்க ஆரம்பிக்கிறான். படிங்க. மாறு மேல தட்டி கொண்டு, தேவனே பாவியான என்னை கருணியும். இவன் நீதிமான் என்று முடிவு செய்யப்பட்டார். அல்லேலூயா. நீதிமான் என்று முடிவு செய்யப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு போனான். ஆனா அந்த பரிசாயனோ அப்படியாக போகவில்லை. நான் உமக்கு சொல்லுகிறேன், இயேசு சொல்றார். அப்புறம் தன்னை தான் பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறவன் யாவரும் தக்கிசல்படுவன். ஆமென். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான். தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தி கொள்ளுகிறவனை கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கும் தேவனுக்கு முன்பதாக உயர்த்தி கொள்ள ஆசைப்படாதீங்க. அல்லேலூயா. சர்ச்சில் ஆகட்டும், எங்கே ஆகட்டும், தேவனுக்கு முன்பதாக உயர்த்தி கொள்ள நீங்கள் ஆசையே படாதீங்க. ஒருவன் தாழ்த்தப்பட்டானா ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி பார்க்க ஆசைப்படுவார். ஆமென். நான் ஒன்னும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு நீ சொல்லி பாரு. ஒன்னும் இல்லை ஆண்டவரே, நான் பாவி, என் பாவத்தை உன் ரத்தத்தால கழுவி இருக்கிறேன். ஆனாலும் என் மனசாட்சி சொல்லுது, நான் மீண்டும் உனக்கு விரோதமா தவறு செஞ்சிருக்கிறேன் என்று நீ பச்சாத்தாபப்படும் போது, உன்னை தாழ்த்தும் போது அவர் மீண்டும் உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். எந்த ஒரு பதவிக்கும் பட்டத்துக்கும் எதுக்கும் நீங்க பெருமைப்பட, ஒருவேளை உங்களுக்கு பதவி பட்டம் கிடைச்சிச்சுன்னா பெருமை ஒண்டி படவே படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உயர்த்தவும் தெரியும், அவன் அங்கத்துல இருந்து தள்ளவும் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அதனால ஒருவேளை ஆண்டவரே ஏதோ ஒரு பட்டத்தை கொடுத்தாருன்னா இது எனக்கு தேவனால வந்தது என்று அந்த பட்டத்துக்காக அனுதினமும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். அனுதினமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கொடுத்த அந்த பொறுப்பை, அந்த பதவியை கனமானது என்று உயர்த்தி
அதை உன் ஜீவன் இருக்கிற மட்டும் அந்த பொறுப்புக்குள்ள கரெக்டா நீ ஃபாலோ பண்ணி போயினே இரு. ஆமென். வழி தவறாத. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேலே மேலே ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, உதாசிகளை போல நாம் இருக்கக்கூடாது, நொறுங்குண்டவர்களாக நாம் காணப்படணும் என்று நம்ம இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவரும் உதாசிகளாக காணப்படக்கூடாது, நொறுங்குண்டவர்களாக காணப்படணும். நீதிமானா இருக்கிற யாவரும் பெருமையை பாராட்டி கொள்ளக்கூடாது, தன்னை தாழ்த்தி போய் கொண்டிருக்கணும். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உயர்த்தி கொண்டே வருவார். ஆமென். அல்லேலூயா. 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 முக்கியமானதா இருக்கிறது. ಯಾಜಕ ಕಾಂಡ 27:30 ಓದಿ. ಹೊಲದ ಬೆಳೆಯಾಗಲಿ ತೋಟದ ಹಣ್ಣುಗಳಾಗಲಿ ಭೂಮಿಯಿಂದ ಉಂಟಾದ ಎಲ್ಲ ಆದಾಯದಲ್ಲಿ 10ನೇ ಪಾಲು ಯೆಹೋವನದಾಗಿರಬೇಕು. ಅದು ಯೆಹೋವನಿಗೆ ಮೀಸಲಾದದ್ದು. ಯಾವನಾದರೂ ತಾನು ಕೊಡಬೇಕಾದ 10ನೇ ಪಾಲಿನಲ್ಲಿ ಏನಾದರೂ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದಿದ್ದರೆ ಅಷ್ಟರೊಡನೆ 5ನೇ ಭಾಗವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೊಡಬೇಕು. ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ದೇವರು ಒಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. ಅದು ಕಾಣಿಕೆ ದಶಮ ಭಾಗದ ಬಗ್ಗೆ ಒಂದು ಆಜ್ಞೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಆಜ್ಞೆನೆ ಈ ಫರಿಸಾಯನು ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು 10ರಲ್ಲಿ 1 ಭಾಗ ಕೊಡ್ತೇನೆ. ಆಮೇನ್. ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, ಬಲಗೈ ಕೊಟ್ಟಿದ್ದು ಎಡಗೈಗೆ ಗೊತ್ತಾಗಬಾರ್ದಂತೆ. ಆಮೇನ್. ಯೇಸು ಹೇಳಿದ್ರು, ನಿನ್ನ ಬಲಗೈ ಮಾಡಿದ್ದು ಎಡಗೈ ಗೊತ್ತಾಗಬಾರ್ದು. ನೀನು ಕೊಡುವಂತ ಕಾಣಿಕೆ ಆಗಲಿ ದಶಮ ಭಾಗ ಆಗಲಿ ಎಲ್ಲರೂ ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಕೊಡೋದು, ಅದು ಪೆರುಮೆ, ಅದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೆಮ್ಮೆ. ನಾನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನೋಡ್ರಿ, ಅವಳೆ ಪಾಸ್ಟರ್ ಒಂದಿನದಲ್ಲಿ ಒಬ್ರು ಹಿಂಗ್ ಒಬ್ರು ಕೊಡಬರಾಗಿದೆ, ಹಿಂಗೆ ಕತ್ರಿ ಕೊಡೋದು. ಕಾಣಿಕೆ ಹಾಕೋದ್ರಲ್ಲಿ ನೀನು ಹಾಕುವಂತ ಕಾಣಿಕೆ ನೀನು ಬಲಗೈಯಲ್ಲಿ ಹಾಕೋದು ಎಡಗೈಗೆ ಅಂದ್ರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರು ಗೊತ್ತಾಗಬಾರ್ದು. ಅದು ನೀನು 5 ರೂಪಾಯಿ ಹಾಕ್ತೀಯ, 10 ರೂಪಾಯಿ ಹಾಕ್ತೀಯ, 20 ರೂಪಾಯಿ ಹಾಕ್ತೀಯೋ, ನೀನು ಕೊಡೋದು ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರು ಗೊತ್ತಾಗಬಾರ್ದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕೆಲವರು ನೋಡ್ಬೇಕು, ನಾನು 50 ರೂಪಾಯಿ ನೋಟ್ ಹಾಕ್ತಾ, 100 ರೂಪಾಯಿ ನೋಟ್ ಹಾಕ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಯಜ್ಞ ಕಾಣಿಕೆ ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆದ್ರೆ ಈ ಫರಿಸಾಯನ್ ಏನ್ ಮಾಡ್ದ, ಅಲ್ಲಿ ಹೇಳಿ ಬೇರೆ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ದೇವ್ರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ. ಯಾಕೆ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ ಇವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಏನ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಇವನ್ ಎಂತವನು, ಇವನು ಎಂತ ತಿಲ್ಲಾಲ್ ಅಂಗಡಿ ಅಂತ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಎಲ್ಲವೂ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು, ಎಲ್ಲವೂ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ಆದ್ರೆ ದೇವ್ರು ಏನು ಕೇಳಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಇವನು ತನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿಕೊಂಡು ಮಾತಾಡೋವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತಾನೆ. ಆದ್ರಿಂದ ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ, ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಇವನು ನಾನು ಏನಿಲ್ಲ ಸ್ವಾಮಿ ಅಂತ ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಲ್ಲ, ಆದ್ರಿಂದ ಇವನು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ತನ್ನ ಮನೆಗೆ ಹೋದ, ಅವನು ತಗ್ಗಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ತನ್ನ ಮನೆಗೆ ಹೋದ. ಆಮೇನ್. ನಾನು ಅಷ್ಟೇ, ಎಲ್ಲಿನೂ ಇವತ್ತಿಲ್ಲ ನಾಳೆ ಈ ಸಭೆ ಸೇವೆ ಬೆಳಿಬೋದು ಅಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಐತೆ. ಆಮೇನ್. ದೇವರು ಇವತ್ತಿಲ್ಲ ನಾಳೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯ ಈ ಸಭೆಗಾಗಿ, ಬೇತೇಲ್ ಆಲಯಕ್ಕಾಗಿ ದೇವರು ಈ ಸಭೆಗಾಗಿ ಮಾಡೇ ಮಾಡ್ತಾರಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ ನನ್ನಲ್ಲಿ, ಭರವಸೆ ಇದ್ದೇ ಇದೆ. ಇವತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾಳೆ ನಡೀಲೇಬೇಕು. ಆದ್ರೇನು ಒಂದೊಂದು ದಿವ ಆತನ ಮುಂದೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವವನಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೂ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳಿಗೂ ಬಗ್ಗಿ ನಡೆಯುವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡ್ತೇನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಒಂದು ದಿನ ನೀನು ತಗ್ಗಿ ಬರುವಾಗ ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸ್ತಾರೆ. ஹல்லேலூயா. உன்னை உயர்த்துவார் ஆண்டவர். நீ தாழ்த்தப்பட்டு வரும்போது ஆண்டவர் கண்டிப்பா உன்னை உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. ಲೋಕ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಚನದಿಂದ ನೋಡ್ಬಿಟ್ರಲ್ಲ, ಅದು ಅದ್ಭುತವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. ಇವತ್ತು ನಾವು
ನಮ್ಮ ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟು ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೀವಿ ಎಂದ ಕಾರಣ ನಾವು ಮಾಡಿದ ಪುಣ್ಯ ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲ. ಅಲ್ಲೇಲೂಯಾ. ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ, ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವ ಸಿಕ್ತವಾಗಿದೆ, ನಿತ್ಯ ಜೀವ ನಮಗೆ ರೆಡಿಯಾಗಿದೆ, ದೇವರ ರಾಜ್ಯ ರೆಡಿಯಾಗಿದೆ ಅನ್ನೋ ಆ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಆಗಲಿ, ಆ ನಿತ್ಯ ಜೀವಕ್ಕಾಗಿ ಆಗಲಿ, ನಾವು ನೀತಿವಂತರ ಪಟ್ಟವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡ ಕಾರಣಕ್ಕಾಗಲಿ ನಾವು ಏನಾದ್ರೂ ಒಂದು ತ್ಯಾಗ ಮಾಡಿದ್ದೇವಾ? ಇಲ್ಲ ಅದು ನಮ್ಮ ಪುಣ್ಯ ಕ್ರಿಯೆಗಳಿಂದ ನಾವೇನಾದ್ರೂ ಮಾಡಿದ್ದೇವಾ? ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಎಲ್ಲವೂ ದೇವರ ಕೃಪೆ. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ತೀತ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ತೀತನು ಹೇಳ್ತಾನೆ. ತೀತ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. ನಾವು ಮಾಡಿದ ಪುಣ್ಯ ಕ್ರಿಯೆಗಳ ನಿಮಿತ್ತದಿಂದ ಅಲ್ಲ, ಆತನ ಕರುಣೆಯಲ್ಲೇ ನಾವು ಇವತ್ತು ಹೊಸ ಜೀವನ ಪಡ್ಕೊಂಡಿರೋದು, ಹೊಸ ಲೈಫ್ ಕರ್ತನಲ್ಲಿ ಪಡೆದುಕೊಂಡಿರುವುದು ನಮ್ಮ ಪುಣ್ಯ ಕ್ರಿಯೆಗಳಿಂದಲ್ಲ. ಎಷ್ಟೋ ಪುಣ್ಯಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟೋ ದೇವಸ್ಥಾನ ಹೋಗಿ ಬಂದಾಯ್ತು, ಎಷ್ಟೋ ದೇವಸ್ಥಾನ ತಿರುಪತಿ ಹೋಗಿ ಆಯ್ತು, ಮಂಜುನಾಥ ಇಲ್ಲಿ ಹೋಗಿ ಆಯ್ತು, ಬೇಲಾಂಗಣಿಗೆ ಹೋಗಿ ಆಯ್ತು, முட்டி போட்டு ஆச்சு, மொட்டை அடிச்சு ஆச்சு, பட்டை போட்டு ஆச்சு, நாம இழுத்து ஆச்சு. அல்லேலூயா. ஏன்னா இப்படி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த புதிய வாழ்க்கைக்காக எவ்வளவோ தவம் பண்ணி சுத்தி ஆச்சு, எங்கேயும் அந்த வாழ்க்கை கிடைக்கல. அல்லேலூயா. நான் தேடி 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 போய் அபிஷேகம் செஞ்சு பார்த்தேன், எங்கேயும் புதிய வாழ்க்கைய வாழ முடியல. ஆனா என்னை தேடி ஒருத்தர் வந்தார். ஆமென். நான் இருந்த இடத்துக்கே என்னை தேடி வந்தார். அவர் என்னை தூக்கி சுமந்தார். ஆமென். அவர் பரிசுத்த ரத்தத்தாலே நம்மை கழுவினார். ஆமென். இன்னைக்கு நாம் நீதிமானாக மாறி இருக்கோம். நம்முடைய வாழ்க்கை புதிய வாழ்க்கையா மாறி இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படியா மாறி இருக்கிறது? புதிய வாழ்க்கையா. தேவன் யார் என்று சொல்ற அளவுக்கு தேவன் நம்மை நியமித்து வச்சிருக்கிறார். தேவனுக்கும் நமக்கும் என்ன இல்ல, அவரை பத்தி பேச கூட யோகியத்தை இல்லாதவர்கள் நாம். தேவனே ஆண்டவர், அவர் இவர்தான், அவர் இவர்தான், அவருடைய கிரியைகள் இதுதான் என்று சொல்ல கூட நமக்கு யோகியத்தை இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தையே படிச்சவர் யார் என்று சொல்ற அளவுக்கு, அவர் யார் என்று பைபிள் இருந்து வெளிப்படுத்துற அளவுக்கு, அவருடைய மகிமை எப்படியாப்பட்டது என்று சொல்லும்படி தேவன் நம்மை இன்னைக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா, எவ்வளவு நன்மை பெற்றவர்கள் இல்லையா நம்ம. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் நம்முடைய புண்ணிய கிரியைகளால் அல்ல, நம்முடைய தவங்களால் அல்ல, அது தேவனுடைய தேவனுடைய புண்ணிய கிரியைகளில் மாத்திரமே. அவர் கொடுத்த அந்த பரிசுத்த ரத்தம், அவர் கொடுத்த அந்த ஜீவன், அவர் கொடுத்த அந்த சரீரமும் அந்த ரத்தத்தின் நிமித்தமா இன்னைக்கு நம்ம என்ன இருக்கிறோம்? ಪುನರ್ಜನ್ಮವ ಸೂಚಿಸುವ ಸ್ನಾನದ ಮೂಲಕವಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದರ ಮೂಲಕವಾಗಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದನು. ಆಮೇಲೆ அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம், அதை நினைவு கூறுறதுனால அங்க என்ன சொல்லுது? ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிற ஸ்நானம். அப்படின்னா இன்றைக்கு யாரெல்லாம் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீர்களோ, ஒருவேளை வாயால அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, ஆமென். அல்லேலூயா. அப்படியாப்பட்டவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமா ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய சுபாவத்தை அவர்களுக்குள்ள உண்டாக்கி அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கு நம்ம எதுவுமே கொடுக்கிறது தேவையில்லை, எல்லாமே அவரே கொடுத்துட்டு அவரே நம்ம வாங்கி வச்சுக்கினார். ஆமென். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால தீத்து இப்படி சொல்லுகிறான், ನಾವು ಮಾಡಿದ ಪುಣ್ಯ ಕ್ರಿಯೆಗಳ ನಿಮಿತ್ತದಿಂದಲ್ಲ, ಆತನ ಕರುಣೆಯಲ್ಲಿ ಪುನರ್ಜನ್ಮವನ್ನು ಸೂಚಿಸುವ ಸ್ನಾನದ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು. ஆமென். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பதனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படியாப்பட்டதுன்னா,
பழைய வாழ்க்கை ஒளிந்து போனது, எல்லாமே புதிதானது. ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தப்பு செய்யும் போது அவனை பார்த்து கேலி பண்றதுதான் நம்ம சரீரத்துக்குரிய வாழ்க்கையா இருந்தது. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லை. அவனை பார்த்து உதாசி பண்ணாத, கேலி பண்ணாத, நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் அவனுக்காக நீ உன்னை வேதனைப்படுத்தி நீ ஜபிக்கிற தெரியுமா, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்ந்துன்னு இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோம் பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு டவுட்டா இருக்கு, அம்மா நீ ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா யாரா தப்பு செஞ்சா மன்னிக்கிறியா இல்லையா? சாப விடுறியா? இல்ல அங்க போயிடுறியா? விட்டுக்குதாங்க போய் கோழி கீழே அறுத்து லோன் போட்டு முட்டை வச்சு. ஹல்லேலூயா. உன்னை ஏதோ ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள அழைச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு உன்னை பெரிய தீர்க்கதரிசியா மாற்றுவார், இல்ல ஒரு பெரிய அப்போஸ்தலரா மாற்றுவார், இல்ல ஒரு பெரிய சுவிசேஷகர்களாக மாற்றுவார். உன் நிமித்தமா அநேகரை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அவருடைய திட்டம் நிறைவேறும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு வரவங்களுடைய குணம் எப்படி ஆயிடணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையா மாறிடணும். அப்படின்னா இன்னொருத்தர் தப்பு செஞ்சா அவங்கள தப்புக்கு தப்பா ஏற்றிக்கு போட்டியா பேச போவாத. நீ மன்னிக்கிற சுபாவம் உனக்குள்ள வரணும். நீ அவங்க சாபம் விட்டு வரணும், பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு நீ சாபம் விட்டா அந்த சாபம் மறுபடியும் உனக்கு அடிக்கும். அவனும் நொண்டி, நீயும் நொண்டி. யாருக்கு பிரயோஜனம்? யாருக்குமே கிடையாது. ஆனா நீ அவனை பாவத்தை மன்னிச்சுட்டு நீ போயிட்டு, நான் ஒருவேளை தெரிந்தோ தெரியாம நீ செய்த தவறை கர்த்தர் மன்னிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்படியாப்பட்டவர்களுக்கெல்லாம் பரலோகத்துல ஒரு இடம் உண்டு. ஆமென். நீ ரட்சிக்கப்படல, ஆனா நீ நல்ல குணாதிசயா, உனக்குள்ள குணாதிசயங்கள் இருப்பதனால நீ பரலோகத்துக்கு வரும்போது நீ ரட்சிக்கப்படுவ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இன்னைக்கு ஞானஸ்தானம் கிறிஸ்து பத்தி தெரியாதவங்க எத்தனோ பேரு இந்த உலகத்துல இருக்கிறாங்க. நம்மளோட நல்ல கிரியைகளை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்களா? பாஸ்டர், கண்டிப்பா ஒருத்தனும் நரகத்துக்கு போறதுக்கு ஆண்டவர் இஷ்டமே இல்லை. ஆண்டவருக்கு அல்லேலூயா. எல்லாரும் அவர் இடத்துக்கு வரணும்னு தான் அவர் விரும்புகிறார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ரட்சிப்புன்றது ஒரு அடையாளம், ஞானஸ்தானன்றது ஒரு அடையாளம். அடையாளம் அவ்வளவுதான். அல்லான்றவன் தொப்பி போடுறான், புர்கா போடுறான், ஓம் நம சிவாயன்றா பட்டை போடுறான், கிறிஸ்தவன்றா ஞானஸ்தானம் எடுக்கிறான் இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளம், அவ்வளவுதான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆததுனால நம்முடைய வாழ்க்கை அப்படியாப்பட்ட வாழ்க்கையா மாறணும் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையும் வாழ்கிறவனுடைய வாழ்க்கை மனஸ்தாபத்தின் வாழ்க்கையா இருக்கணும். மனஸ்தாபத்தின் வாழ்க்கையா இருக்கணும். அவனுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை மனஸ்தாபத்தின் வாழ்க்கையா இருக்கணும். ஏன்னா இனி வாழ்றவன் நான் அல்ல, எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் என்று போல் சொல்றான். இனி ஜீவிசுவவனு நானல்ல, நன்னல்லி கிறிஸ்தனே ஜீவிஸ்தானே. அப்படின்னா கிறிஸ்துவுடைய சுபாவம் அவனுக்குள்ள வாழ்கிறது என்றான். அவன் ஒரு நாள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறவனா இருந்தான், கிறிஸ்தவர்களை அழிக்கிறவனா காணப்பட்டான். அப்படியாப்பட்டவன் ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்ற வார்த்தை எப்படி இருக்கிறதுனா, இனி வாழ்கிறவன் அந்த துன்பப்படுத்தி கொண்டிருந்த பவுல் அல்ல, சவுல் அல்ல, எனக்குள்ள இயேசுவே வாழ்கிறார். அப்படின்னா அவனுடைய சுபாவம், கேரக்டர் எல்லாம் மாறிச்சு. அவன் ஜனங்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். தவறானவர்களை, கிறிஸ்து இல்லாதவர்களை தவறு செய்தா கூட அரெஸ்ட் பண்ணி ஜெயில போறவனா இருந்தான். ஆனா அவனே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுடைய குணாதிசயங்கள் அவனுக்குள்ள வந்த பிறகு அவன் இயேசுவின் குணாதிசயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சான். ஆனா மறுபடி நீ என்ன கிறிஸ்து பத்தி பேசுற அப்படின்ட்டு அவனை பிடிச்சி மறுபடியும் ஜெயில போடுறான். ஜெயில பிடிச்சி போடுறவனே ஒரு நாள் இயேசுவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அவனை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. ஆனா அவன் ஜெயில சைலண்டா இருக்கல. அவனுக்குள்ள இயேசுவின் சுபாவம் இருந்ததுனால அநேகருக்கு இயேசு பத்தி ஜெயில சொல்றான். அல்லேலூயா.
அநேகர் ஜெயிலே ரட்சிக்கப்படுறாங்க இயேசு நாமத்தில். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அநேக சபைகளை எழுப்புறான். அநேக கிறிஸ்து மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கிறிஸ்து மக்களா மாத்துறான். சுவிசேஷம் சொல்லி அநேகரை கிறிஸ்து பக்கம் திருப்புறான். ஆமென். அவனுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வந்தது. அதனால அவன் சொல்றான், இனி வாழ்றது நான் அல்ல, எனக்குள்ள என் கிறிஸ்துவே வாழ்ந்து நிற்கிறார். நான் செய்யற ஒவ்வொரு வேலையும் என் இயேசு செய்கிறார். அப்படின்னா அவன் செய்யற பேசுற பேச்சு, அவன் செய்யற வேலைங்க, செய்யற தான தர்மம் எல்லாம் இயேசு சொன்ன விஷயங்கள் தான். அந்த அவனுக்குள்ள இருந்த அந்த இயேசுவின் ஆவி, இயேசுவின் ஆத்மா, இயேசுவின் ஆவி சொன்ன விஷயங்களே அவன் செய்து கொண்டு வந்தான். ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறவருக்கு முக்கியமா பச்சாத்தாபப்படுகிறது, அப்படின்னா மனஸ்தாபம் படுகிறது முக்கியமான காரியமா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளை போயிருக்கிறான், ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேர்ந்து ஏதோ ஒரு உனக்கு பிடிக்காத காரியங்களை எதனா செஞ்சிருந்தா ஒரு முறை அவனை மன்னிங்க. என் மகளை மன்னிங்க, என் மனைவியை மன்னிங்க, என் கணவனை மன்னிங்க, என் வேலைக்காரர்களை மன்னிங்க, என் ஓனரை மன்னிங்க, என் அக்கா பக்கம், என் சொந்த பந்தம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்கிறவர்கள் விடாப்பட்ட மனஸ்தாபப்பட்டு ஜபிக்கிறவர்களாக காணப்படணும். ஏன்னா அப்படியாப்பட்ட ஜபிக்கிறவர்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். சங்கீதக்காரர் சொல்றான், ಮುರಿದ ಮನಸ್ಸುಳ್ಳವರಿಗೆ ದೇವರು ನೆರವಾಗುತ್ತಾನೆ. ಕುಗ್ಗಿ ಹೋದ ಮನಸ್ಸೇ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಯಜ್ಞ. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உதாரணத்துக்கு இயேசு இங்க ஒரு வசனத்தை சொல்றாரு, மனஸ்தாபா படுகிறவன். இன்னைக்கு ஒருத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டு ஒருவேளை ஏதோ ஒரு விதத்துல அவன் சபையை விட்டு வெளியே போய் திரும்ப நான் பழைய வாழ்க்கைக்கே நான் போறேன் அப்படி ஒருவேளை அவன் போய் மறுபடியும் அவன் ஆலயத்துக்குள்ள வந்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ண? தொத்திடலாமா? தொத்திடுவோமா? அப்படி இயேசு சொன்னாரா? சபையிலிருந்து வெளியே போன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா சபை ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தால் என்ன பண்ணியிருக்கிறாரு? என்ன பண்ணியிருக்கிறாரு? விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். போன வாரம் பேசணுமா? குறைந்த புஸ்தகத்தை சொல்லிச்சா? 1 அதிகாரமா அதுல சொல்லிச்சா? ದೇವರು ತನ್ನ ನೀವು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಸೊತ್ತಲ್ಲ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ರಯಕ್ಕೆ ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದಾನೆ. நீங்கள் உங்களுக்கு சொந்த சொத்தல்ல. ஒருவேளை நீங்க அந்நியராக இருந்தா நீங்க உங்களுக்கு சொந்த சொத்து தான். ஆனா என்னைக்கு இயேசுவை தேடி வந்துட்டீங்கோ அன்னிலிருந்து நீங்க இயேசுக்கு விற்கப்பட்டவர்களாக காணப்படுகிறீங்க. அவர் எதை கொடுத்து வாங்கினாரனா? அவருடைய ரத்தத்தையே கொடுத்து வாங்கினார். அதுதான் ரத்தத்தை குறி. அவருடைய ரத்தத்தையே கொடுத்து அவர் நம்ம என்ன பண்ணாரு? வாங்கினார். அல்லேலூயா, புரியுதா? அப்போ ஆண்டவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்றார். லூக்கா 15 அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 21 வசனம் மட்டும் நம்ம பார்க்கும்போது அங்க அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 21ல இருந்து, ஒரு பெரிய பணக்காரன் தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. நல்லா கவனிங்க, நீங்க எடுக்காதீங்க, நல்லா கவனிங்க. ஒரு பெரிய பணக்காரனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருவன் மூத்தவன், ஒருவன் சிறியவன். ஒருத்தர் சின்னவன், ஒருத்தர் பெரியவன். அண்ணன் தம்பி 2 பேரு. அல்லேலூயா. அப்போ சின்ன மகன் வளர்ற வயசுலயே தவறான வழியில வளர்ந்துட்டான். வெளியே கொஞ்சம் செலவு பண்றது அப்படி இப்படி கொஞ்சம் ஷோக்கிங்க கத்துக்கினா அப்பா கொடுக்குற பேக்கெட் மணி அவனுக்கு பத்தவே இல்லை. அவன் வளர என்ன செஞ்சான்? அவனுக்கு பணம் பத்தாத பட்சத்துக்கு அப்பா கிட்ட போய், அப்பா நீ கொடுக்குற பணம் எனக்கு பத்தல, அதனால என்ன பண்ணிடு, எனக்கு சேர வேண்டிய சொத்தை சரி பாதியா எனக்கு பங்கிட்டு கொடுத்துடு அப்படின்னு கேட்கும் போது நல்லா அப்பா என்ன பண்ணா, தன்னுடைய பங்கை என்ன பண்ணான், ஆஸ்தியை 3 பங்கு பண்ணி 1 பங்கு அவனுக்கு சேர வேண்டியது கொடுத்துட்டாரு. அவன் கொண்டு போய் நல்லா ஜல்சா பண்ணி நல்லா குடிச்சு கூத்தாடி எல்லாம் பர்பாத் ஆகி எழுந்து போய் துன்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாம, வேலை இல்லாம, போடுற துணி கூட இல்லாம கதிகட்டு போய் அலைந்து திரைந்து கடைசியா பசிக்காக பன்னிய வளர்க்கிற அந்த ஃபேக்டரி அந்த இடத்துக்கு போகிறான். பன்னிய வளர்க்கிற அந்த இடத்துக்கு போகிறான்.
அந்த பன்னிக்கு போடுற தீனில நான் ஏதோ காய் பழம் கிடைச்சா சாப்பிட்டு அவன் வயிற்று ரொப்பிக்கலாம், அங்கனா நான் போய் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன், அங்க போறான், அங்கேயும் வேலை கிடைக்குது. அப்போ அவன் நினைவு கூறுகிறான், அவன் அப்போ மனஸ்தாபப்படுகிறான், ஐயோ என் அப்பா வீட்டுல எவ்வளோ சாப்பாடு இருக்குது, விதவிதமா எவ்வளோ வேலைக்காரங்க நல்ல சாப்பாடு எங்க அப்பா கொடுத்துருந்தாரு, நான் தவறு பண்ணிட்டேனே, நான் எப்படினா போய் எங்க அப்பா வீட்டுல சேர்ந்துக்குது மன்னிப்பு கேட்டு மகனா இல்ல, மகனுக்கு யோகியத்தை இல்ல, ஒரு வேலைக்காரனாக போய் சேர்ந்துக்கின்னு நான் வேலை செஞ்சு 3 வேளை என் வயிற்று ரொப்புகிறேன் என்று அவன் மனஸ்தாபம் பட்டு தன்னைத்தான் அவன் யார் என்று உணர்ந்து பச்சாத்தாபப்பட்டு அவன் நேரா அப்பா வீட்டுக்கு வரான். அல்லேலூயா. நேரா அப்பா வீட்டுக்கு வரும்போது நல்ல அப்பா என்ன பண்ணான் தெரியுமா, தூரத்துல இருந்து வருகிற மகனை பார்த்து ஓடி போயிட்டு அடிக்கல, சொத்தெல்லாம் திருப்பி அழிச்சிட்டு வரையடா இந்த வயசுல அவன் அடிக்கல. நல்ல அப்பா ஓடி போய் தன்னை மகனை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு, என் மகன் காணாத தொலைந்து போயிருந்தான், இன்னைக்கு மீண்டும் என்னை தேடி வந்திருக்கிறான், டேய் இன்னைக்கு பண்டிகை கொண்டாடுவோம், நல்லா பிரியாணி செய்யுங்க, என் மகனுக்கு ராஜா வஸ்திரத்தை கொடுங்க சொல்லி அவனுக்கு ட்ரெஸ், ராஜா ட்ரெஸ், மோந்திரம், ராஜாவின் அடையாளத்தின் மோந்திரம், பாத சில்பரு எல்லாம் கொடுத்து பண்டிகை ஆண்டு அவர் கொண்டாடினார் தகப்பன். இதுதான் நமக்கு என்ன புரியுது, என்ன புரியுது, அந்த அப்பா யாரும் இல்லைங்க, தேவன். ஆமென். அந்த மகன் யாரும் இல்லை, ஆண்டவரை விட்டு வெளியேறி மீண்டும் ஆண்டவரை தேடி வருகிறவர்கள் தான் அவன், அந்த ஜனம், அந்த மகன். அல்லேலூயா. ஆண்டவர் யாரையும் வெறுக்கிறது இல்லை. ஏன்னா நான் உனக்குள்ள அந்த மனஸ்தாபம் வரணும், ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுக்கிறேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க, ஏதோ ஒரு விதத்துல நான் தப்பு செஞ்சுக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவர் என்று நீங்க ஆண்டவரை தேடி வரும்போது அவரை உன்னை சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். என்னிடத்துல வருகிறவர்களை நான் ஒருபோதும் தள்ள மாட்டேன் என்று இயேசு சொன்னவர். ஆமென். நம்ம யார், நம்ம யார், சபையார் யார்? இன்னைக்கு அநேக சபைகள் அப்படித்தான் நடக்குது. அவங்க அப்படி பண்ணிட்டு போனாங்க, எப்படி பண்ணிட்டு, நீ யார் சொல்றதுக்கு, நான் யார் சொல்றதுக்கு? அவங்க எல்லாரையும் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தால கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால பச்சாத்தாபம் என்றது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறவருக்கு முக்கியமான காரியமா இருக்கிறது. எப்போ உன்னை தாழ்த்தி ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை என்று நீ சொல்ல வரையோ, அப்பயே ஆண்டவர் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சுட்டு இருப்பார், உன்னை உயர்த்தி பார்க்க. ஆமென். அல்லேலூயா. உன்னை உயர்த்தி பார்க்க அவர் ಆಸೆಪಡುகிற ದೇವನಾ இருக்கிறார். ಮತ್ತು ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿ ಹೇಗೆ ಇರಬೇಕೆಂದರೆ ತೆರೆದ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಓಪನ್ ಹಾರ್ಟ್. ಹಾರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಇಟ್ಕೊಂಡು ಬಾಯಿಂದ ಒಂದು ಮಾತಾಡೋದು, ಹಿಂದೆ ಒಂದು ಇರಬಾರ್ದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ತೆರೆದ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ಎಲ್ಲೋ ಒಂದು ತಪ್ಪು ನಡೆಯಿತಾ, ಅದನ್ನು ತೆರೆದ ಹೃದಯವುಳ್ಳವನಾಗಿ ಬಂದು ಮಾತಾಡು, ಅದನ್ನು ತಿದ್ದುಪಡಿಸು. ಏನೋ ಒಂದು ನಿಮಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ಜರುಗಿದೆಯಾ, ಅದನ್ನು ತೆರೆದ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿ ಬಂದು ಮಾತಾಡಿ ನಾವು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದೇ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಹೃದಯವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಅಪೊಸ್ತಲರ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಚನ ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತೆ. ಓದಿ ನೋಡಿ. 16:14. ನಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದವರಲ್ಲಿ ಲೂದ್ಯಳೆಂಬ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯು ಇದ್ದಳು. ಆಕೆ ಧೂಮ್ರ ವರ್ಣದ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಮಾರುವವಳು, ದುವೈತರ ಎಂಬ ಊರಿನವಳು, ದೇವ ಭಕ್ತಳು ಆಗಿದ್ದಳು. ಪೌಲನು ಹೇಳಿದ ಮಾತುಗಳಿಗೆ ಲಕ್ಷ್ಯ ಕೊಡುವುದಕ್ಕೂ ಕರ್ತನು ಆಕೆಯ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದನು. ಆಕೆಯ ಮನೆಯವರು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಮಾಡಿಸಿಕೊಂಡ ಮೇಲೆ ಆಕೆ ನಾನು ಕರ್ತನನ್ನು ನಂಬಿದವಳೆಂದು ನಿಶ್ಚಯಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಇರ್ರಿ ಎಂದು ಬೇಡಿಕೊಂಡು நம்மன்னு பலவந்தா மாறிதலு. ஆமென். நம்முடைய இருதயம் என்னவா இருக்கணும், தர்க்கப்படணும். இன்னைக்கு சொல்லுவாங்க கல்லு இருதயம்ப்பா, என்ன சொன்னாலும் கண்டுக்கிறது இல்லை. கல்லான இருதயம் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்லை சொல்றது தெரியுமா? அப்படியாப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக இருக்கவே கூடாது. திறந்த இருதயம் உள்ளவர்களாக
பாருங்க, இந்த அம்மா தெரிந்த இருதயம் உள்ளமா இருந்தது. அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டது, ஆண்டவரை நம்பினது, குடும்பத்தோட அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளும் தெரிந்த இருதயம் உள்ளவர்களாக காணப்படணும். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படணும். ஆமென். தேவனை நம்பினவர்களாக காணப்படணும். எப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை மூலமா. ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை மூலமா தெரிந்த இருதயம் உள்ளவர்களாக காணப்படணும். எல்லா விஷயத்துல ரட்சிக்கப்படுற விஷயத்துல, கொடுக்கிற விஷயத்துல, பேசுற விஷயத்துல, நீ செய்யற விஷயத்துல, நடைமுறையில நீ தெரிந்த இருதயம் உள்ளவர்களாக காணப்படணும். பாக்குறீங்க, பாஸ்டர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீதிக்கு வந்ததுன்னு சொல்றாரு. அப்படி சொல்லல. அல்லேலூயா. நான் அப்படி எதை சொல்லவே இல்லை. எல்லா விஷயத்திலையும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக காணப்படும் என்று நான் சொல்ல வரேன். அல்லேலூயா. ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನಂಬಿಕೆಯಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಎರಡನೇದು, ನಾನು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀನಿ, ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, ಮೂರನೇದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ, ಆ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಾನು ನಡೀತೇನೆ, ಆ ವಾಕ್ಯ ನನ್ನ ಬಾಳನ್ನು ಬೆಳಗಿಸುತ್ತದೆ ಅಂತ ನೀನು ನಂಬುವುದು ಆತ್ಮೀಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವರು ಮುಖ್ಯವಾಗಿರಬೇಕಾಗಿರುತ್ತೆ. ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆ ವಾಕ್ಯ ಎಫೆಸರ್ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಚನವನ್ನು ನಾವು ಗಮನಿಸೋಣ. ಎಫೆಸರ್ 6:5. ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರುವವರೇ, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಯಜಮಾನನಾಗಿರುವವರಿಗೆ ಕ್ರಿಸ್ತನಿಗೆಂದು ಮನೋಭೀತಿಯಿಂದ ನಡುಗುವವರಾಗಿ, ಸರಳ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿ ವಿಧೇಯರಾಗಿರ್ರಿ. ಅಲ್ಲೆಲೂಯಾ. ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರುವವರೇ. ಮೊದಲು ನಾವು ಒಂದು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ರಿ. ಯಾವ ದಾಸತ್ವದ ಅಂದ್ರೆ ಪಾಪದ ದಾಸತ್ವ. அப்படினா பாவத்திற்கு அடிமையா இருந்தோம். இன்னைக்கு நாம் பாவத்துக்கு அடிமை இல்ல, கிருபைக்கு அடிமை, பரிசுத்தத்துக்கு அடிமை. அல்லேலூயா. தேவனுக்கு நாம் அடிமைகள். அப்படினா அடிமைனா அடிமை கிடையாது, தேவனுக்கு பிள்ளைகள். ஒரு நாள் நாம் பிசாசுக்கு பிள்ளைகளாக இருந்தோம், இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு பிள்ளைகளாக காணப்படுவதனால நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? எந்த கசப்பு வெறுப்பு இந்த இருதயத்திலே வச்சுக்க கூடாது. எந்த பொறாமை போட்டி இந்த இருதயத்திலே வச்சுக்க கூடாது. நானா நீயா இப்படி எல்லாம் வச்சுக்க கூடாது. நீயே பெரியவனாயிரு, நானே சின்னவனா இருக்கிறேன். அப்படி ஃப்ரீயான ஆர்ட்டா வாழ வேண்டும். சரள ஹிருதயம்னா ஃப்ரீயா உன்னுடைய இருதயத்துல நீங்க ஃப்ரீயா வாழ கத்துக்குங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு தேவன் சொல்றார். ಮನುಷ್ಯರು ಮೆಚ್ಚಿಸುವವರು ಮಾಡುವ ಪ್ರಕಾರ ಯಜಮಾನ ನೋಡುತ್ತಿರುವಾಗ ಮಾತ್ರ ಸೇವೆ ಮಾಡದೆ, ಕ್ರಿಸ್ತನ ದಾಸರಿಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು மனப்பூர்க்கವಾಗಿ ನಡೆಸಿರಿ. அல்லேலூயா. மனுஷன் பார்க்கறான், பாஸ்டர் பார்க்கறாரு என்று நீங்க எதுவும் செய்யாம கர்த்தர் என்ன எல்லா இடத்துலயும் பார்க்கறாரு என்று நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மனசுல நினைச்சுக்கின்னு நீங்க ஒவ்வொரு காரியத்தை செய்ய கத்துக்குங்க. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರವಲ್ಲ ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವೇ ಸೇವೆ ಮಾಡುತ್ತೇನೆಂದು ಚಿತ್ತಪೂರ್ವಕವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಿ. ಮನುಷ್ಯರಿಗೋಸ್ಕರವಲ್ಲ, ದೇವರಿಗೋಸ್ಕರವೇ ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ದೇವರಿಗೋಸ್ಕರವೇ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ದೇವರ ನಾನೇ ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನೇ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಅದನ್ನು ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಅಂತ ದೇವರ ಮಾತು ನಮ್ಮಲ್ಲಿ ಬೆಳಿಗ್ಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. ಇನ್ನ ನಮಗೆ ಅನೇಕ ವಚನಗಳಿದೆ, ಆದ್ದರಿಂದ ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯ ಓದ್ಬಿಡೋಣ. ಆತ್ಮದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾವಾಗಲೂ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಆತ್ಮದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಾಳುವವರು ಯಾವಾಗಲೂ ಪ್ರೀತಿ ತೋರಿಸುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಪೇತ್ರ ಈ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ. 1 ಪೇತ್ರ 1:22 ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಪ್ರೀತಿಯನ್ನು ಹೊರಪಡಿಸಬೇಕು. ನೀವು ಸತ್ಯ ಉಪದೇಶಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡುದರಿಂದ ನಿಷ್ಕಪಟವಾದ ಸಹೋದರ ಸ್ನೇಹವುಳ್ಳವರ ತಕ್ಕದು ಹೀಗಿರಲಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಹೃದಯ ಪೂರ್ವಕವಾಗಿ ಯಥಾರ್ಥರಾಗಿಯೂ ಪ್ರೀತಿಸಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ಸತ್ಯ ಉಪದೇಶಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿದ್ದು ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ. ಇವತ್ತು ಯಾವ ಉಪದೇಶದಲ್ಲಿ ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ? ಯಾವ ಉಪದೇಶದಿಂದ ನಾವು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದ್ದೇವೆ? ಬೋಧನೆ, ದೇವರ ಸುವಾರ್ತೆಯಿಂದ, ಆ ಉಪದೇಶದಿಂದ ನಾವು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಶಕ್ತಿಯನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡು ಇರುವುದರಿಂದ ನಾವು ಸಹೋದರ ಸ್ನೇಹ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಸಹೋದರರು ಒಂದಾಗಿ ಜೀವಿಸುವುದು ಎಷ್ಟೋ ರಮ್ಯವಾಗಿದೆ. தாவீது சொல்றான், சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எவ்வளவு இன்பமா இருக்கிறது. ஒருவன் விழுந்தா ஒருவன் தூப்பான். இன்னைக்கு எங்க சகோதரர் இருக்கிறான், தம்பி எனக்கு சீட்டி கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா அவன்கிட்ட வாங்கிக்குவேன். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் டைட் ஆச்சுன்னா என்கிட்ட வாங்கிக்குவான். ஒருவேளை என்னால முடியலன்னா அவன் வந்து ஏதோ ஒரு காரியத்தை நடத்துவான். நான் என்னால முடியலன்னா நான் நடத்துவேன். சபை வேலை ஆகட்டும், ஏதோ ஒரு வேலை ஆகட்டும். அப்போ சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? ஒண்டியா வாழ்றது சரியில்லைங்க. நம்மள செத்தாலும் 4 பேர் தூக்குறதுக்கு வேணும் இல்லையா? செத்தாலும் 4 பேர் தூக்குறதுக்கு வேணும். அப்போ ஒண்டியா, நான் சாதிச்சிடுறேன், நீ என்னன்னா சாதிச்சுடு, ஆனா ஒண்டியா வாழுது அவதான. சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது இன்பம், குடும்பமா வாழ்வது இன்பம். மனுஷனுக்கு சொந்தம் பிரிவினை இருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம். சொந்த பிரிவினை ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது, அவங்க மூஞ்சியை பார்க்க முடியாது, பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகணும். சொந்தம்ன்றது கர்த்தரால வந்தது. ஆமென். சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் தேவனால கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதை நாம் சமாதானத்தோடு, அன்போடு, சந்தோஷத்தோடு ஏற்க செய்யணும். பிரச்சனைகள் வரலாம், குடும்பத்துல சொந்த பந்தத்துல பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனையால நம்ம பிரிவினைகளை கொண்டு போக கூடாது. பிரிவினைன்றது பிசாசியோட நோக்கம். தேவனே ஆதாமை தேவனிடத்திலிருந்து பிரிச்சு எடுத்தான். ஏபேலை தேவனிடத்திலிருந்து காயினை வச்சு பிரிச்சு எடுத்தான். இப்படி அவனுடைய நோக்கமே பிரிவினைகளை கொண்டு வருவதுதான். அல்லேலூயா. அந்த பிரிவினைக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சொந்தத்துல சண்டை பிரச்சனை வரும்போது அன்போடு அதை பேசி தீர்த்து கொள்ளணும். பிரிவினை, செத்தாலும் அவன் மூஞ்சி பார்க்க மாட்டேன். செத்த பிறகு நீ எங்கயா பார்க்க போற இல்லையா? செத்தாலும் மூஞ்சி பார்க்க மாட்டேன். செத்த பிறகு நீ யார் மூஞ்சியை பார்க்க போற? அல்லேலூயா. அதுக்கு அந்த பிரிவினைகளை கொண்டு வரக்கூடாது. இடத்துல சொல்லுது, ಸ್ನೇಹ ಉಳ್ಳವರಾಗಿ ತಕ್ಕದ್ದು ಹೀಗಿರಲಾಗಿ ಒಬ್ಬರನ್ನೊಬ್ಬರು ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ಯಥಾರ್ಥವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿರಿ. ನಿಮ್ಮ புனர்ஜென்ம ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಲ್ಲ, நீங்க புதிய வாழ்க்கையை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க புதிய வாழ்க்கையை, உங்க பழைய வாழ்க்கைக்கு இறந்து போனது, பாவத்துக்கு அது செத்து போனது, பரிசுத்தத்துக்கு நீங்கள் குறைந்து வந்திருக்கிறீங்க. அதனால உங்க பழைய வாழ்க்கையை எடுத்து போட்டு சகோதரர்கள் அன்போடு வாழ்றது கத்துக்குங்க. ரெண்டாவது விஷயம், அந்த பழைய வாழ்க்கை, சரி, இந்த புதிய வாழ்க்கை நாசம் அடைகிற விதைனால உண்டாக்கப்பட்டது அல்ல. அல்லேலூயா. நாசம் ஆகாத விதைனால உண்டாக்கப்பட்டது. அது விதை என்றது தேவனுடைய வார்த்தை. ஆமென். எப்படியாப்பட்ட ஒரு மனுஷனையும் அந்த வார்த்தை மாற்றிவிடும். எப்படியாப்பட்ட மனுஷனையும் அந்த வார்த்தை சேஞ்ச் பண்ணும். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட பாவியோ அந்த வார்த்தை பரிசுத்தப்படுத்தும். எப்படியாப்பட்ட மனுஷனையும், இருளான மனுஷனையும் அந்த வார்த்தை பிரகாசிக்க செய்யும். அந்த வார்த்தை நமக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். விதிக்கப்பட்டிருக்கிறது. அது நாசம் அடைகிற விதை அல்ல, அது உயிர்ப்பிக்கிற விதை. அது உனக்குள்ள வளருது. அது வளரும் போது அநேகருக்கு நிழலா காணப்படுகிறது, அநேகருக்கு அது உதவியா காணப்படுகிறது. உனக்குள்ள விதைச்ச அந்த வார்த்தை என்ற விதை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஆமென். அன்றைக்கு எனக்குள்ள கர்த்தர் விதைச்சார் வார்த்தை, இன்றைக்கு புதிய புதிய ஜனங்களுக்கு அது வெளிச்சம் உண்டாக்குகிறது. ஆமென். அதே போல ஆண்டவர் என்றைக்கும் உங்களுக்குள்ள விதைச்சார் அந்த விதையை, அதை என்ன பண்ணுங்க, அந்த விதை அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள நிழலாக மாற்றுங்க. ஆமென். ஊருக்குள்ளே வச்சு அதை காப்பாத்தி கொண்டாதீங்க. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ಯಾವಾಗಲೂ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರ ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನು.
ಆತನನ್ನು ಆ ದೇವರು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನು. ಪ್ರೀತಿ ಇಲ್ಲದವನು ದೇವರನ್ನು, ಯಾರು ದೇವರು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ? ಪ್ರೀತಿ ಇಲ್ದಿರೋವನು ಯಾವನಪ್ಪ ದೇವರು? ಆದ್ರೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವನು ದೇವರನ್ನು ಅರಿತುಕೊಳ್ತಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ, ಪ್ರೀತಿ ಸ್ವರೂಪನಾಗಿದ್ದಾನೆ. ಅದಕ್ಕೆ ದೇವರು, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇದ್ರೆ ನಿನಗೆ ಒಬ್ಬ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಅದನ್ನೇ ನಿನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಳಲ್ಲ. ಅವನು ಒಂದ್ ವೇಳೆ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಇರುವುದಾದ್ರೆ ಅದು ನೀನು ಅವನನ್ನು ಕ್ಷಮಿಸ್ತೀಯ. ಪ್ರೀತಿಯೇ ದೊಡ್ಡದು, ಪ್ರೀತಿಯೇ ದೊಡ್ಡ ವಿಷಯ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಂತ ದೇವರೇ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವಾಗ ಸಹೋದರರ ಪ್ರೀತಿಯನ್ನು ನೆಲೆಪಡಿಸುವುದು ಮುಖ್ಯವಾಗಿ ಅಂತ ಕಾಣಲ್ಪಡುತ್ತೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಲಿ. ಆದುದರಿಂದ ವಾಕ್ಯ ಭಾಗ ಇದೆ, ಅದು ಸದ್ಯಕ್ಕೆ ನೀವು ತಾಳಲ್ಲ. ಆದುದರಿಂದ ನಾವು ಆತ್ಮೀಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಾಳುವವರು ಏನಾಗಿರ್ಬೇಕು? ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಬಾಳ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ பரீட்சை ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறவர் நம்மை நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே. ஹல்லேலூயா. உங்களை பார்த்தாலே உங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது, ரோட்ல வரும்போது சொல்லணும், சர்ச்சுக்கு போய் நிக்கிறீங்களான்னு கேட்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்கணும், நானும் வரட்டான்னு கேட்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதெல்லாம் போறாங்க சர்ச்சுக்கு, இதெல்லாம் பைபிள் தூக்கிட்டு போறாங்க. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம சாட்சியா வாழணும். ஆமென். கோபம் இருக்கும், பசி இருக்கும், தாகம் இருக்கும், எல்லாமே உண்டு. ஆனா வெளிரங்கத்துல நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது நம்ம நாமே பரீட்சை பார்க்கணும். உள்ரங்கத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்துருக்கிறோம்? நமக்குள்ள பச்சாத்தாபம் இருக்கிறதா? நமக்குள்ள நுரங்குண்ட இருதயம் இருக்கிறதா? இன்னொருத்தருக்காக ஜபிக்கிற அந்த நோக்கம் நமக்குள்ள இருக்கிறதா? இதை நாம் கவனித்து சிந்தித்து ஆராய்ந்து அறிந்து வரும்போது நம் தேவனுக்கு பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.